அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பூஜை அறையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். நமது வீட்டில் உள்ள பூஜை அறையை நாம் எப்படி சுத்தமாக சிறப்பாக வைத்துக்கொள்வது மற்றும் பூஜை அறையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், பிறகு எந்த பக்கம் பார்த்து கடவுளை வழிபட வேண்டும் அப்படி என்று ஒரு சதக பாடல் விளக்குகிறது. அது என்ன சதக பாடல் போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த பூஜை அறையை நாம் எப்பவுமே சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பூஜை அறையில் நிறைய பொருட்களை போட்டு அடைத்து வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தேவையில்லாத பொருட்களை பூஜை ரூமில் எப்பயுமே நீங்கள் எடுத்துருங்க. அதே போல் இந்த ஒட்டடை படிந்திருந்தாலோ இல்லை தூசி இதெல்லாமே சேர்க்காமல் பூஜை அறையை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு பூஜை அறையில் இந்த சுவாமி படங்களுக்கு டெய்லியுமே பூவை மாற்றுங்க. இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பூவை மாற்றிடுங்க. பூ காயிற அளவுக்கு எப்பயுமே விடக்கூடாது. அதே போல் இந்த பெயிண்டில் கோலம் போடுறதோ இல்லை இந்த ஸ்டிக்கர் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் மிக குறைந்த அளவில் நீங்கள் சுவாமியோடைய படங்களோ இல்லைன்னா சிறிய விக்கிரகங்களையோ வீட்டில் வச்சு வழிபடலாம். நானும் வாங்குகிறேன் அப்படின்ட்டு போகிற இடத்துக்கெல்லாம் கிடைக்கிற அந்த சுவாமியோடைய படங்களும் சரி விக்கிரகங்களும் சரி நானும் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. பூஜை அறையில் போட்டு அப்படியே அடைச்சி வைக்காதீங்க. குறைவாக இருந்தாலும் எளிதில் பராமரிக்கிற மாதிரி நம்ம பூஜை அறை எப்பவுமே வச்சுக்கணும். அதே போல் மறைந்த குடும்ப உறுப்பினர்கள் படங்களை நீங்கள் தெய்வத்தோடு எப்பயுமே சேர்த்தே வைக்கக்கூடாது. தனியாக தான் வைக்கணும். நீங்கள் தனியாக வணங்குறது தான் ரொம்பவே நல்லதும் கூட. அதே மாதிரி சாமி படங்களை கிழக்கை நோக்கி வைத்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தெற்கு தவிர மற்ற பக்கங்களை நீங்கள் நோக்கி வைக்கலாம். அதே போல் எந்த திசையை பார்த்து வணங்க வேண்டும் வணங்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சுவாமியோடைய படங்கள் கிழக்கை நோக்கி இருந்தால் நாம் தெற்கில் வடக்கு திசையை பார்த்து நம்ம சாமி கும்பிட்றதோ இல்லை பூஜை பண்ணுறதோ நல்லது. அதே போல் நேர் எதிரில் மேற்கு பார்த்து நின்று வணங்குவது அப்படின்றது கூடாது. அதே போல் மேற்கு திசை பார்த்து பூஜை செய்வதோ வழிபடுவதோ பண்ணக்கூடாது. இப்போது எந்த பக்கம் பார்த்து கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சதக பாடல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன சதக பாடல் அப்படின்னா அண்ணாமலை சதக பாடல். இந்த பாடல் ரொம்ப அழகாகவே விளக்குகிறது. அதுக்கான பாடலையும் நான் சேர்த்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம எல்லாருமே என் கூடவே நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். நல்ல கீழ்முகமாயிருந்து ஜிபமே செய்யின் நாள்தோறும் வசியமுண்டாம் நாடும் அக்னி மூளை நோயில்லை தென்திசையை நாடி ஜபம் புரியினோ வெல்லரும் தீமை தரும் நிருதி நல்குருவே விளைந்திடும் குடதிசையதோ வேண்டி முன் தேடிய பொருட்செலவு வாயு திசை வீறு முச்சாடன மிகும் சொல்லரும் வடக்கு முகமாய் ஜபம் செய்திடின் சொன்னமும் கல்வி நலமும் தோன்றும் ஈசான திசை முத்தி வீடாமென்று சொல்லும் சிவாகமங்கள் அல்லற எத்திசையும் ஆகுமடிக்கட்கு நல் அருள் பெரு வசந்தராயர் அண்ணாவினிற்றுறுதி செய் உண்ணாமுலைக்குறி அண்ணாமலை தேவனே. இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நல்ல கீழ்முகமாயிருந்து ஜபமே செய்யின் நாள்தோறும் வசியம் உண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தினமும் சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டுற விஷயமெல்லாம் உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து வணங்குவது ரொம்பவே சிறப்பு. அதே போல் அக்னி மூளை நோயில்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அக்னி மூளை அப்படின்றது தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறது. அந்த பக்கமாக நீங்கள் பார்த்து சாமியை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் வராது. அப்படி ஏதாவது நோய் இருந்தாலும் அந்த நோய் உங்களுக்கு நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதே போல் தெற்கு பக்கமாக நீங்கள் பார்த்து சாமியை வணங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீமைகள் தான் ஏற்படும். அடுத்தது தென்மேற்கு திசையை நோக்கி நம்ம வணங்கணும் அப்படின்னா
நம்மளுக்கு கொடிய வறுமை வந்து உண்டாகும். அதனால் வந்து தென்மேற்கு பக்கம் வந்து பார்த்து நம்ம சாமியை வணங்கக்கூடாது. அடுத்ததாக மேற்கு பக்கமாக நம்ம பார்த்து சாமியை வணங்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க செல்வம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சு போயிடும். அடுத்தது வாயு திசை அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை. அந்த பக்கமாக நம்ம பார்த்து சாமியை வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க அந்த பயமெல்லாம் வந்து விளங்கும். அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து மனசில் ஒரு விதமான பயம் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த பேய் பில்லி சூனியம் அந்த மாதிரி பயங்களாக இருக்கும். அந்த மாதிரி பயமெல்லாம் இல்லாமல் மனசு வந்து ஒரு தெளிவடையும். அதே போல் வடக்கு பக்கமாக நம்ம பார்த்து சாமியை வந்து வணங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கல்வி வளம், நல்ல வந்து ஒரு உடல் பொன் இது போன்ற விஷயமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஈசான திசை அப்படின்றது வந்து வடகிழக்கு. இந்த பக்கமாக வந்து நீங்கள் பார்த்து சாமியை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முக்தி வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து இந்த அண்ணாமலை சதக பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் பூஜை அறையில் வந்து தினமும் காலையில் மாலையில் 2 வேளையும் வந்து நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ஒரு சிலவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், விளக்கேற்ற மாட்டாங்க, ஆனால் சாமியை மட்டும் வந்து கும்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம விளக்கேற்றுறதுனால அந்த விளக்கின் அந்த ஒளியில் வந்து எல்லா தெய்வ சக்திகளும் வந்து சங்கமமாகும். அதனால் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. ஏன்னா விளக்கில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதா வந்து கருதப்படுகிறது. அதனால் விளக்கேற்றும் முன் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றணும். அதே போல் உடம்பு சுத்தம் போலவே நம்மளுக்கு மன சுத்தமும் ரொம்பவே முக்கியம். நல்ல ஒரு தூய மனசோட இறை சிந்தனையோடு வந்து நம்ம விளக்கேற்றணும். அதே போல் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் தங்கம் வெள்ளி நீங்கள் பித்தளையால் இருக்க விளக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இருந்தாலும் ஒரு மண் விளக்கு அப்படின்றது பூஜை அறையில் ரொம்பவே முக்கியம். எப்பயுமே வந்து ஒரு அகல் விளக்காச்சும் வந்து பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுங்க. அதே போல் சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றுங்க. இல்லை நீங்கள் நெய் தீபமும் ஏற்றலாம். அதே மாதிரி விநாயகருக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். ஏன்னா நல்லெண்ணெயில் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் இருக்க அந்த எல்லா பீடையுமே வந்து விலகும். அதே போல் நல்லெண்ணெய் வந்து எள்ளால் செய்யப்பட்டது. எள் வந்து குளிர்ச்சி. அது போல தான் அந்த இடத்துலையும் அந்த வீட்லேயும் வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும். அந்த குளிர்ச்சி வந்து நம்ம மனசை அமைதிப்படுத்தும். அதனால தான் நல்லெண்ணெயில் நம்ம தீபம் போடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் திரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பஞ்சு திரி வந்து பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் தாமரை தண்டு திரி போடலாம். இல்லைனா வாழைத்தண்டால் செய்யப்பட்ட திரி அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் தாமரை தண்டில் நீங்கள் திரி போடுறீங்க அப்படின்னா அந்த திரியை வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றுவதால் உங்களுக்கு முன் ஜென்மத்தில் இருக்க பாவங்கள்லாம் விலகும். அதுபோல் உங்களுக்கு செல்வமும் வந்து பெருகும். நீங்கள் இதுவே வாழைத்தண்டில் நீங்கள் திரி போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க சாபம் வந்து விலகும். அதே போல் ஏதாவது தெய்வ குற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுவும் வந்து தீரும். அதே போல் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பூஜை அறையில் விக்கிரகங்களை வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த விக்கிரகங்களை வந்து நீங்கள் புளிக்கு பதில் எலுமிச்சை சாறு போட்டு தேய்க்கலாம். அதே போல் அந்த விக்கிரகங்களுடைய அளவு வந்து ஒரு கட்டை விரல் சைஸ் அளவு தான் இருக்கணும். ரொம்ப பெரிய விக்கிரகங்களாக வச்சு வீட்டில் வழிபடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த பெரிய விக்கிரகங்களை வந்து நம்ம முறையாக அபிஷேகம் செய்யணும். அந்த சிலையுடைய உயரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நெய்வேத்தியம் அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்யணும். அந்த அரிசியுடைய அளவையும் வந்து நம்ம அதிகரிச்சுக்கணும். அது எப்படி அந்த கணக்கு நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குப்படி இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம வந்து அரிசி அளப்போம் இல்லைங்களா, அந்த ஆழாக்க வச்சு நம்ம சிலையுடைய உயரத்தை கணக்கு பண்ணி அது எவ்வளோ படி வருதோ அதுக்கேற்றாற்போல் நம்ம அரிசியை எடுத்துக்கிட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அந்த சிலைக்கு வந்து நம்ம படைக்கணும். அப்படி நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா அந்த சிலையுடைய சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வந்து பட்னி போட்டதற்கான பாவமும் வந்து நம்மளுக்கு சேரும். எனவே தான் வந்து அந்த காலத்தில் வந்து அரசர்கள்லாம் வந்து கோவில் கட்டும் பொழுது சிலையை வந்து ரொம்ப சிறிய அளவில் வந்து வைப்பாங்க. இப்போது பெரிய விக்கிரகங்களை வந்து காலங்காலமாக வந்து வீட்டில் வச்சு வழிபடுறவங்க வந்து
இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த விக்கிரகங்களை வந்து வீட்டில் முறையாக வைத்து நெய்வேத்தியம் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விக்கிரகங்களை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம கோவிலில் கொடுத்துடலாம். அதே மாதிரி வீட்டில் அந்த உக்கிரமாக இருக்க தெய்வங்களை வந்து வழிபடவும் கூடாது. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் வீட்டில் அன்னபூரணி விக்கிரகம் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து வெறும் தட்டில் வைக்காமல் ஒரு தட்டில் நிறைய அரிசியை வந்து பரப்பி அது மேலே வைக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை வந்து பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.